பிஎம்கேல வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்துட்டு நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க. எதனால சார்? காரணம் என்ன? எல்லாரும் வீட்லயும் இருக்கிறதா அப்பாருக்குள்ள பஞ்சாயத்து தான். அப்புறம் என்ன இருக்கு? பெருமாள் பிச்சைன்னு சொல்லுவார்ல சாமி படத்துல, எந்த எம்பி எந்த எம்எல்ஏ நான் ஆனது கிடையாது, ஆனா நான் யார் ஆகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த இடத்துல ராமதாஸ் இருக்காரு, அதுல மாற்றமே கிடையாது. முழுவதுமாக தன் மருமகள் வீட்டு சைடாவே கட்சி போக ஆரம்பிச்சுட்டு, அன்புமணியோட மனைவி மருமகள் இப்படி கட்சி போக ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கறது மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயாவால ஏத்துக்க முடியல. நான் சொல்றதுதான் கட்சி, அவர் ஸ்டைல்லே சொன்னாரு, வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு. அப்பயே பிரச்சனையோட உச்சமாயிட்டு. அதுல ரெண்டு விஷயம், கட்சியில ராமதாஸுக்கு மரியாதை போயிட்டுங்கிறது ஒண்ணு, குடும்பத்தில் ராமதாஸுக்கு மரியாதை போயிட்டுங்கிறது ஒண்ணு. ரெண்டு விஷயம். ஆனால் கட்சியில் ஒரு டிசைட் எடுத்துட்டாங்கன்னாக்க அதை எதிர்த்தெல்லாம் பண்ணக்கூடாது, அனுசரித்து போகணும். மறுபடியும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும். அது ஒரு நாளில் பண்ணிடுவாங்கம்மா. அவங்களுக்கே தெரியுமா, இந்த ரெண்டாவெல்லாம் பிரிஞ்சாவெல்லாம் வேலைக்கு ஆகாது, மாம்பழம் தனியாக மாங்கொட்டை தனியாக பிரிஞ்சாவெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ இருக்க மித்த என்ன இருக்குன்னா, பிஜேபி கூட வந்துட்டு கூட்டணிக்கு போனாலே அந்த கட்சி வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மித் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிஎம்கேலேயே இப்படி ஒரு சிக்கலான ஒரு நிலை தான் வந்திருக்கு சார். அதை பத்தி உங்களோட அதிமுக கூடவே அப்படியே பயணிச்சு சீட்டு கூட வாங்கி இருந்திருக்கலாம், கூடுதலா ஜெயிச்சிருந்திருக்கலாம், சட்டமன்றத்துக்கு கூடுதல் நபர்களை அவங்க அனுப்பி இருந்திருக்கலாம், எம்பி சீட்டு கூடுதலா அவங்க கிடைச்சிருந்திருக்கும். எல்லா இதையுமே விட்டது அன்புமணி தான். ராமதாஸ் பேசிக்கா ஒரு இடதுசாரி சிந்தாந்த உள்ளவர், வறுமை தெரியும், பசி தெரியும், தான் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தது தெரியும், தான் எம்பிபிஎஸ் படிச்சது தெரியும், ஏழை எளியவனுக்கு மருத்துவமனை எல்லாம் தெரியும். ஆனால் அன்புமணிக்கு தெரியாது. பேன் அண்ட் சில்வர் ஸ்பூன். நீ அன்பு மகனே, செல்ல மகனே, பாவம் புள்ள பாசம் வேற அவருக்கு, நான் அமைதியாகிறா, நான் செட் பண்ணி தர்றேன். கண்ணு முன்னையே அன்புமணி கட்சியை உடைச்சிருவாரோங்கிற பயம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் சார் தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா இப்போ பிஎம்கேல அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க. எதனால சார்? காரணம் என்ன? இது எல்லாரும் வீட்லயும் இருக்கிறதா அப்பாருக்குள்ள பஞ்சாயத்து தான். அப்புறம் என்ன இருக்கு? எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அந்த அப்பாருக்குள்ள பஞ்சாயத்து ரொம்ப நாளாக நீண்டு போச்சு. ராமதாஸ் ஐயாவை சொல்லணுன்னாக்கா, இந்த நம்ம பார்த்த ஒரு காலங்களில் ஒரே ஒரு கம்யூனிட்டி, வன்னியருங்கிற ஒரு கம்யூனிட்டி, அது வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. இவர் ஒரு மருத்துவர். அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ரீச் ஆகி இன்றைக்கி அவர் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் வெற்றியாக தோல்வியான அவங்களோட கூட்டணிக்காக காத்திருக்கிற ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டார். அது பேர் தான் கிங் மேக்கர். இந்த பெருமாள் பிச்சைன்னு சொல்லுவார்ல சாமி படத்தில், எந்த எம்பி எந்த எம்எல்ஏ நான் ஆனது கிடையாது, ஆனால் நான் யார் ஆகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த இடத்துல ராமதாஸ் இருக்கார், அதில் மாற்றமே கிடையாது. அவருடைய அளப்பரியாத ஒப்பற்ற ஒரு டெடிக்கேஷன் பாலிடிக்ஸில். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு காலகட்டங்களில், காங்கிரஸ் அப்படின்னு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு காலகட்டங்களில் பட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம்னு சொல்லி வன்னியர் சங்கத்தை கொண்டு காடுவெட்டி குரு அவர்களை வைத்து மேடையில் பேசி 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 மக்களை திரட்டி 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 அதில் முதல்ல எம்எல்ஏ ஆனது வேல்முருகன். இந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்கார்ல, தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், அவர் தான் அதில் எம்எல்ஏவானார் 24 வயசில். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு விழுப்புரம், பண்ருட்டி, பாண்டிச்சேரியில் கொஞ்சம், கடலூரில் கொஞ்சம், சேலத்தில் கொஞ்சம், கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம், இந்த பெல்ட்டுக்குள்ளே வட மாவட்டங்கள்லாம் முழுசாகவும் இல்லை, திண்டிவனம், செஞ்சி, இதுக்குள்ளே உள்ள பிளாக்குக்குள்ளே வச்சே அவர் மேலே வந்தார் வேல்முருகன். இன்றைக்கி அவருமே எம்எல்ஏவாக இருக்கார். அவ்வளோ அறுபாடுபட்டு அவர் கட்சியை டெவலப் பண்ணார். மகன் அன்புமணி, அவரும் நல்ல படிப்பாளி, நல்ல சிந்தனையாளர், மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. இன்றைக்கி 108 அவரோட காலங்களில் தான் இனாக்ரேஷன் ஆச்சு. அது போலியோ சொட்டு மருந்து அவர் தான் பெரிய லெவலில் கொள்முதல் பண்ணி இன்றைக்கி நாட்டில் போலியோவே இல்லை. அதனால் அவங்க அப்பார் பிள்ளையோட அரசியல் இதுதான் அடித்தளம், நம்ம மறுக்கலை. ஆனால் அன்புமணிக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு மனைவி சௌமியா அன்புமணியை நிப்பாட்டினாங்க. அதில் ராமதாஸ் ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, ராமதாஸ் ஐயாவை ஒரு போற்றி பாதுகாக்கலை இவங்க. வயசாகிட்டவருக்கும் எல்லார் வீட்லேயும் உள்ளது தானே, வயசாகிட்டா அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு தானே, அதுக்கு மரியாதை இருக்காதுல்ல. அடுத்த கட்ட இளைஞர்கள் எல்லாம் ராமதாஸ் ஐயா பின்னாடி போகல, அன்புமணி ஐயா பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னையா 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 அப்படின்ட்டு இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தைலாபுரம் தோட்டத்தில் தனிமைப்படுத்தப்படுத்தி விட்டார். யார்? ராமதாஸ் ஐயா. தனிமைப்படுத்தி அங்கே சமைக்கிறதுக்கு ஆள், அவரெல்லாம் 100 பேரை பார்த்து பேசிகிட்டு இருந்தவர். யாருமே தன்னை கேட்க மாட்டாங்க. சின்ன ஏட்டை பார்த்துட்டேன், பேசிட்டேன், சின்ன ஏட்டை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டேன்னா அரசியலுங்கிறது ஒரு போதமா,
அந்த போதை கலைஞ்சதுன்னா உன்னால் இருக்கவே முடியாது. கண்டிப்பா. ஏதோ ஒரு கட்சியில் உருட்டிக்கிட்டு பரட்டிக்கிட்டு கிடந்தாகணும். ம். அப்போ அந்த கட்டத்தில் வந்து முழுவதுமாக தன் மருமகள் வீட்டு சைடாகவே கட்சி போக ஆரம்பிச்சிட்டு, அன்புமணியோட மனைவி, மருமகள் இப்படி கட்சி போக ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறது வந்து மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயாவால் ஏற்றுக்க முடியல. அவருடைய மகள் வைத்து பேரன் முகுந்தனை இளைஞர் அணியில அறிவிக்கிறாரு யாரு, ராமதாஸ் ஐயா. சார் ஆக்சுவலா கட்சியில வந்துட்டு அதுக்காக கூட ஒரு சண்டை நடந்தது, மைக்கெல்லாம் தூக்கி போட்டாரு. ஆமா சார். அப்போ இதுவும் ஒரு காரணம் தானா சார் அவர் பதவி? இது ஒரு காரணம் இல்லை, பல விஷயங்கள் ட்ரிகர் ஆகிட்டே வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாப்புல, அன்புமணி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் அப்பாவாக இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், கட்சினா தலைவர் தான். ஓகேயா, அவங்களுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருக்க நம்ம அதுக்கேற்ற மரியாதையோடு நடந்துக்கணும். அவர் ஃபவுண்டர், நிறுவனர் யாரு, ராமதாஸ். அவர் இல்லைன்னா இத்தனை 1000 கோடி ரூபாய் சொத்து ஏது அவங்களுக்கு. சரஸ்வதி அறக்கட்டையில் ஆரம்பித்து வளைச்சி சொத்து வாங்கியிருக்காங்க. ஒரு தேர்தலுக்கு 300 கோடிங்கிறாங்க, 400 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க, நம்ம பார்த்ததில்லை. ஆனால் ஒரு தேர்தலையும் பேரம் பேசப்படுகிறோமா, இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்த ஏடிஎம்கேவே வந்து அவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவழைச்சாருமா ராமதாஸ். இனிமே அவ்வளோ எளிதாக நினச்சிட்டிங்க அவரை. இங்கே வந்து பேசுகிறா கூட்டணி கையெழுத்து போட உள்ள. இப்போ பிஜேபியோட போட்டாங்கல்ல, அவர் நம்பலை அந்த வரியை சேர்த்து போட எத்தனை சீட்டுன்னு. அதான் அந்த முதுமை ப்ளஸ் அந்த அனுபவம். இவ்வளோ எப்படி விடுவோ பரட்டி விட்டு போயிடுவாங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து எம்பி சீட்டு தர்றாங்கன்ட்டு போனாங்கம்மா ஐடிஎம்கேக்கு. அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு எடப்பாடி பெல்ட்டி அடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பா இவங்க வாங்கல, அவங்க வெள்ளந்தியா இருந்துட்டாங்க. நம்பிக்கை சசிகலாவே தலைகீழா பரட்டி விட்டவர், உங்களை பரட்டி விட எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஆனால் நம்பி எழுதி, அதான் ராமதாஸ் ஐயா பார்க்குறேன், அது எழுதுங்க அப்படி. அதெல்லாம் நம்பிக்கை தான் ஐயா அப்படின்னாரு அண்ணாமலை. எழுது கையெழுத்து போடுறேன். அவ்வளோ ஒரு ஷார்ப் அந்த பாலிட்டிக்ஸில், அந்த அளவுக்கு ஒரு மனிதர் அவர். அப்போ முகுந்தன் அறிவிச்சப்ப அன்புமணிக்கு ட்ரிகர் ஆகுது. என்னடா இது, நம்ம தங்கச்சி பையன் தானே, டக்குன்னு நான் தான் இந்த கட்சி அப்படின்னாரு அவரு. அறிவிங்க நீங்கள் அறிவிங்க அப்படின்னாரு. டக்குன்னு மைக்கு வந்து கோகோ பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கே கொண்டாங்கிற அவர் கொடுக்கல மைக்கை. கொண்டான்னு சொல்லி வாங்கி, நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கேன், என்னை பார்க்க வர்றவங்களாம் நீங்கள் அங்கே வரலாம் அப்படின்னாரு. அப்படின்னு கோகோமணி மைக்கை வாங்கிட்டார். ஏன்னா பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி மைக்கை தூக்கி போட்டது இப்படி போட்டார். இந்த கோபத்தில் அறிவிங்க, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, எவ்வளோ நாளில் வந்து அவன் கட்சியில், அதுக்காக கட்சியில் பாடுபட்டவன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணவனு கொடுங்கன்னாரு. அதெல்லாம் நான் சொல்கிறது தான் கட்சி. அவர் ஸ்டைல்லே சொன்னார், வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னாரு. அப்பயே பிரச்சனையோட உச்சமாயிட்டு. அதில் 2 விஷயம், கட்சியில் ராமதாஸுக்கு மரியாதை போயிட்டுங்கிறது ஒன்று, குடும்பத்தில் ராமதாஸுக்கு மரியாதை போயிட்டுங்கிறது ஒன்று. 2 விஷயம். இன்றைக்கி ராமதாஸுக்கு அன்புமணிக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணுறாங்க, அதில் இருக்க எம்எல்ஏக்கள் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸு அந்த மக்கள் அந்த கட்சி வன்னியர் சங்கத்தில் உள்ளவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. கட்சி டிசைட் பண்ணியிருக்கு, கட்சி டிசைடிங்கை கேட்டுக்கணும். ஆனால் கட்சியில் ஒரு டிசைட் எடுத்துட்டாங்கன்னாக்க அதை எதிர்த்தெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதாவது அதை அனுசரித்து போகணும். மறுபடியும் செயற்குழு பொதுக்குழு கூட்டி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும். அது ஒரு நாளில் பண்ணிடுவாங்கம்மா, அவங்களுக்கே தெரியுமா. இந்த 2ஆவெல்லாம் பிரிஞ்சாவெல்லாம் வேலைக்கு ஆகாது, மாம்பழம் தனியாக மாங்கொட்டை தனியாக பிரிஞ்சாவெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அது சும்மா இவரோட கோவத்தின் வெளிப்பாட்டில் ராமதாஸ் அறிவிச்சிட்டாரு. பட் ராமதாஸ் அறிவிச்சது தான் இறுதி அறிக்கை. ஆனால் அவர் தான் நிறுவன தலைவர், அவர் சொல்கிறது தான் கட்சி. அப்போ அன்புமணிக்கு ஒரு சின்ன இதா ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். 2வது, பிஜேபியோட போனது ராமதாஸுக்கு உடன்பாடு இல்லை. தேவையில்லாத வேலை இது, நம்மளை கூட கவுத்துருவாங்க, அவனை வரப்போகிறது இல்லைன்னு இவர் எதை வாங்கிட்டு எங்காக போனார் இல்லை, பிஜேபியோட போனார். ஆக்சுவலாக அவர் பிஜேபியோட போகலன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி சார். ஏன்னா இப்போ இருக்க மித்தே என்ன இருக்குன்னா, பிஜேபி கூட வந்துட்டு கூட்டணிக்கு போனாலே அந்த கட்சி வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மித் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிஎம்கேலேயே இப்படி ஒரு சிக்கலான ஒரு நிலை தான் வந்திருக்கு சார். அதை பற்றி உங்களோட பிஜேபி கட்சியோட போனவன் இல்லை, பிஜேபியில் போனவனே வாழ முடியாது. பிஜேபியில் ரொம்ப மரியாதையாக அவங்களை கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க 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 வாங்கன்னு. அதுக்கப்புறம்லாம் அவங்களை தூக்கி விட்டு போடுவாங்க. திமுகலேருந்து எத்தனை மினிஸ்டர் போனாங்க, கு.க. செல்வம் போலையா பிஜேபிக்கு மைக்கு கூட கொடுக்க மாட்டேன் நான் கடைசி நேரம். ஏன்னா பிஜேபியோட சினாரியோ வேறம்மா. ஆர்எஸ்எஸ்லேருந்து நீங்கள் வந்தால் தான் அவங்கள மதிப்பாங்க. கால்சட்டை போட்டு அந்த இது இருப்பாங்கள்ல, அதுலேருந்து வந்தவங்க தான் பதவி வழங்கப்படும். ஏமா பிஜேபியில் வந்து அண்ணாமலை நீங்கள் பதவி கொடுத்தாங்களா, எச் ராஜா இருக்கார், தமிழிசை இருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. இவங்களை எல்லா இவர் சீனியரு, அண்ணாமலை சீனியரான்னு கேட்டாங்க. இவங்க எல்லாரை விட ஒன்று கிடக்கு ஒன்று பேசி கூட்டணி கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தப்ப ஊழல் தலைவின்னு பேசினாருமா ஜெயலலிதாவை, அறிஞர் அண்ணாவை பேசினாருமா. நான் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னார் சாட்டையடி சித்தர் சார், அண்ணாமலை சொல்கிறேன். இப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு அறிவிச்சிட்டாரு ஏற்கனவே. நீ சுயமரியாதை, நீ ஒரு ஆம்பளை நிரூபிக்கணும்னா கட்சியை விட்டு வெளியே போய்க்கணும்.
இல்லை வெக்கமானலாம் கிடையாதுனால இருந்துக்க வேண்டியதான் அப்படி. அதுதான் பிஜேபியோட இவங்க போன ஸ்டாண்ட் ரொம்ப தப்பான ஸ்டாண்டு. அதுக்கு நீங்கள் ஏடிஎம்கே வழியாகவே பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கலாம். கண்டிப்பா ஏடிஎம்கேல இருந்தீங்கல்ல, ஏடிஎம்கே வழியாக கூட்டணியில் இருந்திருக்கலாம், பேர் கெட்டு போயிருக்காது. ஏன் டிஎம்கே ஏற்கனவே விசிகே டிஎம்கே ஒன்றா இருந்திருக்குமா? விசிகே டிஎம்கே பாமக ஒன்றா இருந்திருக்காங்க, எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பக்கம் கூட நீங்கள் வந்திருந்துருக்கலாம். ஆனால் டிஎம்கே உங்களை நம்ப தயாராக இல்லை, எப்போ வேணுமோ பெல்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். அதிமுக கூடவே வந்து அப்படியே பயணித்து சீட்டு கூட வாங்கியிருந்திருக்கலாம், கூடுதலாக ஜெயிச்சிருந்திருக்கலாம், சட்டமன்றத்துக்கு கூடுதல் நபர்களை இவங்க அனுப்பியிருந்திருக்கலாம், எம்பி சீட்டு கூடுதலாக அவங்க கிடச்சிருந்திருக்கும். இந்த எல்லா இதையுமே வந்து விட்டது வந்து அன்புமணி தான். ஏன்னா ராமதாஸுக்கு இதில் உடன்பாடு இல்லை, பிஜேபியோட போகிறதில்ல. ஏன்னா பிஜேபியோட சித்தாந்தத்தை ராமதாஸால் ஏற்றுக்க முடியாது. ராமதாஸ் பேசிக்காக ஒரு இடதுசாரி சித்தாந்தம் உள்ளவர். வறுமை தெரியும், பசி தெரியும், தான் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தது தெரியும், தான் எம்பிபிஎஸ் படித்தது தெரியும், ஏழை எளியவனுக்கு மருத்துவமனை எல்லாம் தெரியும். ஆனால் அன்புமணிக்கு தெரியாது. பேண்ட் அண்ட் சில்வர் ஸ்பூன் அவர் பணக்கார ராமதாஸோட புள்ளமா, அவர் டாக்டர் ராமதாஸோட புள்ள. பட் ராமதாஸ் அப்படி இல்லை, அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தவர். ஏமா காடுவெட்டி குருவே தூக்கி எறிஞ்சாருமா அன்புமணி. நீ காடுவெட்டி குரு போய் இறங்கி வேற அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருல. அவருக்கு வைத்தியம் பண்ணலை. எங்கள் அப்பாவுக்கு மாவீரனுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னார். அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே எடுத்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணல, காலம் பூரா பேசி வெறும் வழக்கை மட்டுமே வாங்கி இறந்தவர் காடுவெட்டி குரு. ஒரு பைசா நயா பைசா லாபம் அடையாமல் வெறும் வழக்கை மட்டுமே வாங்கினார். காலம் பூரா வழக்கு தான். அப்பா இன்னைக்கு வந்து இந்த பாமகங்கிற ஒரு பெரிய ஃபவுண்டேஷனில் மிக முக்கியமான ஆணிவேர் காடுவெட்டி குரு, மறுக்கவே முடியாது. அவ்வளோ வழக்கு, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ கேஸ், அவ்வளோ மறியல். காடுவெட்டின்னு பேர் வந்து அதை மரத்தை வெட்டி ரோட்டை போட்டு பசமரிக்கிறது. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு ஜெயலலிதாவெல்லாம் என்ன கிழிச்சிருக்காருங்கிறீங்க காடுவெட்டி குரு. அது பழைய வீடியோ போட்டு பாருங்க. அம்மா சப்பாத்தி நல்லா இருக்குண்டா, அம்மா சப்பாத்தி சாப்பிட்றான், அம்மா தண்ணி குடிக்கிறான். அவ்வளோ அந்த அளவுக்கு ஜெயலலிதாவெல்லாம் கிழிச்சிருக்காரு யார் காடுவெட்டியார். ஆனால் அவரே தூக்கி எறிஞ்சாங்க. ஏன்னா தனக்கான முன்னுரிமை போயிடுமோ, கட்சி அவர் எடுத்து போகிறோம். அவருக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே இல்லைம்மா. இந்த குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் ராமதாஸ் ஐயா, அன்புமணி சின்ன ஐயான்னு வாழ்ந்த ஒரு மனுஷன் காடுவெட்டி குரு. அன்புமணி பொதுவரையிலையும் ஒரு நல்ல ஜீனியஸ் தான், நான் இல்லைன்னா சொல்கிறேன். நல்ல அறிவாளி, நல்ல பேச்சாளன், சாதிக்க நினைக்கிறார், சாதி தடையாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. இதே எடப்பாடிக்கு பொருளாதாரம்னா என்னென்னு தெரியுமா, எடப்பாடிக்கு அரசியல்லாம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு மறுபடியும் அவர்கிட்ட கூட்டணி வச்சார். இந்த நிலைத்தன்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெக்கமே இல்லாமல் அரசியலில் ஒன்று சொல்லுவாங்க, அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, பகையாளி இல்லைன்னு. அது தப்பான ஸ்ட்ராட்டஜி. அது அரசியல் அப்படி இருக்காது. அந்த அந்த எலெக்ஷன்லேயே 50% வாக்காளர்கள் அவங்க போட மாட்டாங்க. வேற அவனுக்கு போன வாட்டி நம்மளை வாய்க்கு வந்தபடி திட்ட சொன்னாங்க, இந்த வாட்டி அவனோட ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னா டிராஸ்டிக்காக ஒரு 50% ஓட்டு விடாது, மாற்றி போடுவான். சில பேர் அந்த கட்சியை விட்டு போயிடுவான். இப்படி பல குழப்பங்கள் இருக்குது. இவங்க சொல்கிற டைலாக் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கே இருக்குல்ல, இன்னைக்கு பிஜேபியோட போட்டாங்க 3 கார் வேந்தர். யார்? எடப்பாடி 3 கார் வேந்தர். இந்த கார் அந்த கார் அந்த கார் மாறி மாறி போய் பார்த்தார்ல. டைரெக்டாகவே பார்க்கலாமா? உனக்கு எனக்கு சண்டைன்னா சண்டை தான். உனக்கு எனக்கு ராசினா ராசி தான், 2 பேர் கையை கோத்து நிற்க வேண்டியதானே. நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், சண்டையெல்லாம் இல்லைன்ட்டு. இந்த ரகசிய கூட்டணி இருக்குல்ல, கள்ள கூட்டணி, அது அடிபட்டு போயிடும். டேரிங்காக சண்டை போடுறவன், டேரிங்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறவன் தான் நிற்கும். சரி, எங்களுக்கு வேறு நிலை இல்லை, காங்கிரஸோடு எங்களால் கூட்டணி போக முடியாது, டிஎம்கே இருக்காங்க, நாங்கள் பிஜேபியோட போகிற முடியும் வேற. அப்போ சென்ட்ரலில் ஒரு பிரதமர் வேட்பாளர்னு உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்லம்மா. கண்டிப்பாக அதோட நாங்கள் பிஜேபியோட போகிறோன்ட்டு போயிட வேண்டியது தானே. நீங்கள் வெளியிலே வந்திருக்க வேண்டியதில்லை, நேரம் பலமாக இருந்திருக்கலாம். இது இப்போ ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எதிர்கொண்டு எலெக்ஷன் பண்ணுறதுக்கான தகுதியே இல்லாமல் நிற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இணைஞ்சே நேரம் ஸ்டடி பண்ணியிருக்கலாம். கட்சிக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை இல்லை, பிச்சுக்கிட்டு போகுது. செங்கோட்டையை வெளில வர மாட்டாரு. ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்கம்மா வரிசையா. இந்த நம்ம அந்த பல சண்டை நடந்தால் பேசிக்கோம்ல, ஓ என்ன பேசுறது, ஓ அதை பேசாத சாமியா, ஓ என்ன அது இன்னும் இவங்களுக்குள்ள வரிசையில் இருக்கிறாங்களே, எஸ்பி வேலுமணி, எடப்பாடி, இவங்க செல்லூர் ராஜ், என்ன அப்படிங்கிற, ஏன்னா இவங்க அதை பேசுகிறாத இதை பேசுகிறாதன்னு. இப்படி ஒரு கட்சி நடத்த முடியாது. ஒரே ஒரு பழமொழி சொல்கிறோம்மா, 5 அரசாளோனும் கெஞ்சி பெண்டாளோனும் வாழவே முடியாது. 5 அரசாட்சியெல்லாம் நடத்த முடியாது. ஓடா இதாண்டா சட்டம் அப்படின்னு சொல்கிறான், அப்புறம் அவன் தான் ஆட்சி நடத்த முடியும். கெஞ்சி பெண்டாள முடியாது. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, ஒரே ஒரு வேளை சோறு போட எங்கள் அம்மாவுக்கு பாவம், எங்கள் அக்கா வந்திருக்காது கொஞ்சோண்டு இதை கொடு அப்படின்னு பெண்டாளுதல். அதான் பெண்டென்றால் பெண். அப்படி பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த முடிஞ்சா ஒழிஞ்சா போடுவான்னு அர்த்தம். 2மே செய்கிறாங்கம்மா இவங்க. ஜெயலலிதாட்ட இருந்த ஒரு பிரேவ்னஸ் என்னன்னு சொல்லி டேரிங்காக இருக்கிறது. டேய் மோடியா லேடியா வடை பத்துருவோம், குஜராத் மோடியா நானாடா வடை பத்துருவோம் அப்படின்னு தான் அதை கண்டு எல்லாம் மிரள ஆரம்பிச்சா. மற்றபடி அதை அறிவுபூர்வமாக செஞ்சதெல்லாம் கிடையாது. பட் அந்த ஷீ இஸ் அன் அயன் லேடி, பிரேவ்னஸ். உனக்கு அமைச்சர் கிடையாது, ஓடு காலில் விடு,
அந்த 3 அடி ஸ்கேல் இருக்கும்ல, 3 அடி ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல் தாண்டாமல் பார்த்துக்கிறது. நிற்கிறாங்கல்ல நம்ம கை நிற்கிதுல்ல, அது கீழே இருக்குல்ல, அது கீழே தான் வரணும். பிளாட்பாரத்திலே போகணும். அப்படியே வச்சுருந்தாங்கம்மா இவங்களை நிமிர விட்டோன்னு பற்றியில் எல்லாம் இப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதே தான் ராமதாஸ் ஐயாவும் விரும்பினார். நீ அன்பு மகனே, செல்ல மகனே, பாவம் புள்ள பாசம் வேறு அவருக்கு, நான் அமைதியாகிடுறா, நான் செட் பண்ணி தர்றேன், வயசாகிட்டவருக்கு. இப்போ இருக்கிறதுல சீனியர் பொலிட்டீஷியன் அவரே துரைமுருகன் டிஎம்கேல. வேறு யாரும் சீனியர் இல்லை. மோஸ்ட் சீனியர் நேற்று இறந்துட்டார், குமரியானந்தன். ஐயாவுக்கு என்னோட ஆழ்ந்த இறங்குனின்னு சொல்லிக்கிறேன். அவர் தான் மோஸ்ட் சீனியர், யாருமே இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில். அப்போ அவருக்கு இந்த கட்சியை உடையுது, கண்ணு முன்னையே அன்புமணி கட்சியை உடைச்சிருவாரோங்கிற பயம் வந்துட்டு, சில்லுசில்லாக உடைச்சிருவானோ, பழைய டீமெல்லாம் யாரும் இல்லை. அப்போ அன்புமணி இடையில ஒரு மீட்டிங் பேசினார். ஒரு வெறி வரணும், இன்னும் 10 மாதம் தான் இருக்குது, ஒரு வெறி வந்ததும் களத்தில் இறங்கி எல்லாரும் செவத்துலையும் எழுது அப்படின்னாரு. எங்கே உன்னை பார்த்தா வெறியே வரலன்னு. எப்படா வரும், பாலாக இருந்தால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும், எத்தனை வாட்டி தான் உங்கள் குடும்பத்துக்காக பொங்கி பொங்கி இந்த வன்னியர்கள் மக்கள் எழுந்து எழுச்சியாகி அப்படியே விடுவது, பொத்துன்னு விடுவது. இப்போ அந்த கட்சியில் இருக்கிறது பூரா மாமனார், மாமியா, அண்ணன், பெரியப்பாவோட்டு பங்காளி, இவங்க தான் இப்போ அந்த கேபினெட்டில் இருக்காங்க. மற்ற எல்லாரும் வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. அதான் சார், இப்போ இவரும் வந்துட்டு தலைவர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ கட்சி வந்துட்டு சுக்குநூறா உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம் தானே சார்? இது அன்புமணி பொறுமையாக இருந்தால் கட்சி பிழைக்கும். அன்புமணி கட்சி தலைமை எடுத்திருக்க முடிவு, நான் அதை ஏற்றுக்கிறேன். அவர் கடைநிலை தொண்டனா அந்த கட்சியில் செயல்படுறேன்ட்டு போயிடலாம். உங்களுக்கான அங்கீகாரத்தை யாரும் எடுத்துட போகிறதில்ல. நீங்கள் ராமதாஸோட புள்ளமா, யாரும் உங்களை எதுவும் பண்ணிட போகிறதில்ல. நீங்கள் அதுக்காக வேண்டி தனியாக ஒரு ஸ்டண்ட் அடிச்சிங்கன்னா கட்சி காலியாகிடும். சார், ஆல்ரெடி இன்னொரு விமர்சனம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்போ பெரிய அரசியல் தலைவர்களா இருக்க பல பேர் வந்துட்டு பிஎம்கேல இருந்து வந்தவங்க தான் ஒரு காலத்துல. அப்படி இருக்கப்போ இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரால் பல பிரச்சனைகள் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கட்சி வந்துட்டு ஜாதிய ரீதியா செயல்படுதோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜாதி கட்சி தான் இது சார், ஜாதி கட்சி தான், ஒன்னியர் சங்கமா இருந்த கட்சி தானே அது. பாட்டாளி மக்களை வந்து ஒரு அரசியல் வயமாக மாற்றின கட்சிமா அது. வன்னியர் சமுதாயத்தை எப்படி தொல் திருமாவளவன் வந்து அவங்க அந்த பட்டியலின சமுதாய மக்களை விழிப்புணர்வு அடைய வச்சாரோ அந்த மாதிரி ஆனால் விழிப்புணர்வு அடைய வச்சார். ஆனால் தொல் திருமாவளவனுக்கு இவர் செய்யலை. தொல் திருமாவளவன் அந்த அக்காவை செத்து போச்சு, அவங்க சொந்தக்காரங்களை தூக்கியாந்து வச்சு யாருக்கும் பதவி கொடுக்கலையே. அவர் நடத்துகிற ஸ்டாண்டே வேறு. ஆனால் இவர் அது விழிப்புணர்வு அடைய வச்சார், அந்த மக்களை வந்து ஒரு அரசியல் வயமாக மாற்றினார். பட் அன்புமணி அவர்கள் அது முழு அரசியலாக மாற்றினார். இப்போ அன்புமணி சைலண்ட்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, யாரும் பேசக்கூடாது. நீ கூட அவங்க பொருளாளர் பேசியிருக்காங்க, அந்த லேடி சத்யபாமாவா அவங்க பேர், அவங்க பேசியிருக்காங்க. அது மாதிரிலாம் பேசக்கூடாது, தேவையில்லாத பேச்சு. தலைமை முடிவு எடுத்திருக்கு, நான் அதை கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் இது ஒரு நாளில் சரியாயிடும். ஒரே நாள் தான் இப்போ ராமதாஸ். அப்போ நீங்க சொல்ற மாதிரி முழுக்க இது வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கும் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸால தான் வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. சண்டைமா எல்லார் வீட்லயும் தான் அப்பார் புள்ள சண்டை இருக்கு சார். இப்படி அப்பா பிள்ளை அப்படின்ற சண்டையை கட்சி ரீதியா கொண்டு போறது எது எல்லா ரீதியாவும் இருக்குமா? அப்பார் புள்ள சண்டையில என்னோட மரியாதை நீ எங்க போகுது? கட்சியில நீ எல்லா பவரையும் எடுக்கிற, எனக்கு மதிக்காதே இல்லை, எல்லாம் சின்னையாட்ட போய் பார்த்துட்டு போடுறானோ, அப்புறம் நான் எதுக்கடா உட்காந்துருக்கேன் பெரிய ஐயா? அந்த வேகம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது இருக்கிற ஈகோமா. அது ராமதாஸ் ஐயாவுக்கு அந்த ஈகோ இருக்கும், வயசாயிட்டுல இந்த ட்ரிகர் ஈகோ இருக்கும். எல்லாருக்குமே உள்ளது தானம்மா. தான் புள்ள வந்து தன்னை தாண்டி போகிறத வந்து எத்தனை அப்பா ஒத்துக்குவாங்க? அதை ஒத்துக்கிட்டவர் கலைஞர் கருணாநிதி தான். ஸ்டாலின் மட்டும் தான் ஒத்துக்கிட்டாரு, அழகிரியை ஒத்துக்கலையில், அவர் ஏற்றுக்கலையில். இந்த கட்சியை அப்படியெல்லாம் போனால் சரியாக வராது. இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ஸ்டாலின் தான் தகுதியானவர்கிற கலைஞர் அதில் தெளிவாக இருந்தார். இங்கே வேணா ஆரம்பத்துலேருந்து கவனிங்க. அழகிரிக்கு எம்பி ஆக்கி டெல்லியெல்லாம் அனுப்பிவிட்டாருமா. ஆனால் அது சரியாக வராது, லீடர்ஷிப் பண்ண முடியாது. தலைமைக்கு நீங்கள் ஒரு தகுதி இருக்குது, எல்லாரையும் தலைவனாக முடியாது. கண்டிப்பாக அது ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டி, அது எல்லாராலையும் ஆக முடியாது. எம்ஜிஆர் செத்தோன்னே விஎன் ஜானகி தான் முதலமைச்சர் ஆனாங்க, இருக்க முடிஞ்சுதா? முடியாது. ஜெயலலிதா தான் இருக்க முடிஞ்சுது. ஜெயலலிதா ஓபிஎஸ் இருந்தார், ஆனால் இபிஎஸ் 4.5 வருஷம் தொடர்ச்சி ஆட்சி நடத்தினார். ஆனால் ஓபிஎஸ் தொடர்ச்சி அப்படி இல்லை 3 வாட்டி முதலமைச்சர் கெசட்டில் இருக்கார். அதான் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. அதுதான் ஒரு கட்சியோட சித்தாந்தத்தை வழி நடத்துகிற லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. உதயநிதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சரியும் கூட. லீடர்ஷிப் அடுத்த லீடரை தூக்கி கட்சியை போட்டால் கட்சி காலி ஆகிடும். அதை அன்புமணிக்கு ஐயா கொடுத்தாரு, ராமதாஸ் ஐயா. பட் அன்புமணி தந்தையை ஓவர்டேக் பண்ணார். இப்போ ஸ்டாலின் ஐயா இருந்தார்ல, 30 ஆண்டு காலம் முதலமைச்சர் பகுதி பக்கத்திலே தான் இருந்துச்சு ஸ்டாலினுக்கு, உண்டா இல்லையா? இன்றைய தமிழக முதல்வருக்கு. ஆனால் அப்பா கிட்ட அடித்து பிடுங்கலையே. நீ ஏன் கூட அவர் செத்த பிறகுதானமா இவர் தலைவரானார், செயல் தலைவராக தான் வச்சுருந்தார், செத்த பிறகுதான் தலைவரானார். அதுக்கு பிறகு 11, 12, 13 தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு, தோல்வியே தோக்கலை.
அப்போ எவ்வளோ ஆண்டுகள் உங்களை உருவாக்குறாங்க ஒரு ஒரு லீடர் ஆகிறது. ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே ஆகுமா? ஒரு யுகம் ஆயிருக்கு. அடுத்து இப்போ உதயநிதி அண்ணன்ட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதை உருவாக்குவாங்க. துணை முதல்வர், அது அப்படியே ஸ்டேட் முதல்ல எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் துணை முதல்வர், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து 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 மக்களோட இறங்கி பழகி 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 அடுத்த ஒரு 5 வருஷத்தில் இவங்க கட்சி தலைவர் ஆவாங்க. அதை தான் ராமதாஸும் செஞ்சார். பட் அவர் அப்பாவை ஓவர்டேக் பண்ணார். அது செய்யக்கூடாது. கடைசி வரையும் இன்றைக்கு இருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா வந்து அப்பாட்ட கை கட்டின பிள்ளையாக தான் நின்றார். உண்மையா நீ என்ன சொல்கிற, எழுதி கொடுப்பா எதுன்னு அப்படி வாங்கிட்டு தான் போனார். தானாக சுயமாவெல்லாம் எதுவும் பேசியெல்லாம் மாட்டலை எங்கேயும். ஆனால் அந்த பயிற்சி அவரை வந்து வழி நடத்த ஆரம்பிச்சிட்டு. எல்லா கட்சியும் இதுதான். அதுதான் இங்கே பாமக நடந்த குழப்பம். அது இன்னும் ஒரு 3 நாளில் சரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிமா.